ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்டில் நம்மளுக்கே தெரியாத சில விஷயங்கள் இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறைய வீடியோ போட்டுருவோம், அதெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இதோ என் பின்னாடி நிற்கிதில்ல, இந்த டாங்கியை தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த டாங்கியில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக இது மேலே ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் இன்னொரு இது இருக்குது. அது முக்கால்வாசி பேருக்கு யாருக்கும் தெரியாது. அது என்னென்னா, இதோ இந்த செஸ்ட்டு தான் கைஸ். இந்த செஸ்ட்டை நீங்கள் எடுத்து இந்த டாங்கி இருக்குல்ல, இந்த டாங்கியோட முதுகில் வந்து நீங்கள் வைக்க முடியும். இப்போ பாருங்க கைஸ், இதோட முதுகில் வச்சோம்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருளை வச்சுக்கலாம் கைஸ். இப்போ நான் ஏறி உட்காந்து இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடில் வந்து அந்த டாங்கி இருக்குதா, அதே இந்த சைடில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு இது இருக்கும், செஸ்ட்டு மாதிரி. இதை அழுத்தினீங்கன்னா அந்த டாங்கி இருக்கிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ப்ளேஸ் வரும். நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான பொருளை வச்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நீங்கள் ரொம்ப தூரம் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து முக்கால்வாசி பேருக்கு தெரியாது, இந்த கேம் விளாடுறவங்களுக்கு. இது இப்போ தான் உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு எனக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போது நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட லாமா தான் கைஸ். லாமா வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுக்கு ஒரு கார்பெட்டு, ஏதாச்சும் ஒரு கலர் கார்பெட்டு, நான் வந்து ஆரஞ்சு கலர் கார்பெட்டை போடுறேன். இது மேலே நீங்கள் வந்து கார்பெட்டை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனாக வரும். இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இதுவும் யாருக்கும் தெரியாது கைஸ். அடுத்தது இந்த டான்ஸுக்கு மாதிரியே இதுக்கும் நீங்கள் செஸ்ட்டு வச்சுக்க முடியும். இதோட முதுகில் பார்த்தீங்கன்னா, அதோட முதுகில் பாருங்கள் செஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அது மேலே ஏறி உட்காந்து இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ளேஸ் கிடைக்கும். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், இதோ இந்த குதிரையை தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது மேலே நீங்கள் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஆர்மர்லாம் போட்டு விடலாம். ஆனால் இதில் வந்து இன்னொரு இது இருக்குது, அது யாருக்குமே தெரியாது கைஸ். அது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை போட்டு ஹார்ஸோட லெதர் ஆர்மர் இருக்குதுல்ல, குதிரையோட லெதர் ஆர்மரை வந்து அதில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலர் ஆர்மர் வந்துடும். நீங்கள் குதிரைக்கு கலராக பெயிண்ட் அடித்து ஆர்மர் போட்டுக்கலாம். இதுவும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் போட்டுக்கலாம் கைஸ். இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நாய்க்குட்டி இருக்குதுல்ல, உல்ஃப் ஆர்மல், அந்த உல்ஃப் ஆர்மருக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி கலராக மாற்றி போட்டுக்கலாம். நாய்க்குட்டியும் பார்க்குறதுக்கு கெத்தாக இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம நாய்க்குட்டி எப்படி இருக்குன்னு. மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நான் உங்களுக்கு அடிச்சிருவேன் கைஸ். நீங்கள் அதே மாதிரி நாய்க்குட்டியோட காலர் பெல்ட் இருக்குதுல்ல கைஸ், கழுத்தில் இருக்கிற பெல்ட்டு, அதையும் உங்களால் கலர் மாற்ற முடியும். இப்போ பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாறிச்சு, ரெட் கலரில் இருந்தது. இதுவும் யாருக்கும் தெரியாது கைஸ். நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், இதோ என் கையில் இருக்கிற இந்த ஷீல்டு தான் கைஸ். இந்த ஷீல்டை வச்சு நார்மலாக நம்ம ஜாம்பி இதெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம தடுக்க முடியும். ஆனால் இது இன்னொரு விஷயம் இருக்குது, அதுவும் யாருக்கும் தெரியாது. அது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஷீல்டில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேனர் இருக்குது. இந்த பேனரை வந்து நீங்கள் அப்படியே
உங்கள் சீல்டில் வைக்க முடியும். நீங்கள் இந்த பேனரை கையில் எடுத்து உங்களோட இன்வென்ட்ரியில் போய்ட்டு இந்த சீல்டையும் இந்த பேனரையும் நீங்கள் அதில் எடுத்து வச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி நம்மளுக்கு சீல்டு கிடைக்கும். இந்த சீல்டில் வந்து அந்த பேனர் அட்டாச் ஆகிருக்கும் கைஸ். இது பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதுவும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன டிசைன்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்ம இந்தியன் ஃப்ளாக் வச்சுருக்கோம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சீல்டு. இந்த சீல்டு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீல்டு கைஸ். இதில் நீங்கள் நிறைய டிசைன் போட்டுக்கலாம். இருங்க கைஸ், இப்போ இங்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 டிசைன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இன்னும் இதோட நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு நீங்கள் உங்கள் சீல்டுக்கு வச்சுக்கலாம் பேனரு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த இது தேவைப்படும். இதை வச்சு தான் உங்களால் டிசைன் பண்ண முடியும் பேனரை. நீங்கள் மேலே இருக்கிற இந்த இதில் கலரெல்லாம் வச்சு உங்கள் பேனர் வச்சிங்கன்னா ரெடி ஆயிரும் கைஸ். இவ்வளோ தான். நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் கைஸ்.